இன்று மார்ச் மாதம் 24ஆம் தேதி. பேசுவதற்கோ நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. எது முக்கியம் என்று வரிசைப்படுத்த முடியாத அளவுக்கு அவை ஒவ்வொன்றும் கனதியான கதைகளையும் கொண்டிருக்கின்றன. பயங்கரவாத தடை சட்டத்தில் அநியாயமாக கைது செய்யப்பட்டு 9 மாதங்கள் தடுப்பு காவலில் இருந்த சுஹைல், அடுத்து இலங்கைக்கு எல்லாமாக இருப்போம் என்று சொல்லக்கூடிய ஈரான், திடீரென்று ஈரானை தாக்காமல் ஒரு ட்வீட் போட்டு கோமாளித்தனமாக பின்வாங்கிக் கொண்ட ட்ரம்ப் என்று முக்கியமான 3 கதைகள் உண்டு இன்று இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு. இலங்கைக்கு நீட்டப்பட்ட ஒரு நேச கரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் கதையை. இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் அலி ரீசா நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்துகிறார். அதில் அவர் இலங்கையை பற்றி சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தன. ஹோமோஸ் நீரிணை எமது நட்பு நாடுகளுக்கு மூடப்படவில்லை. இலங்கை எமது நட்பு நாடு. எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் இலங்கைக்கு உதவ தயாராக இருக்கிறோம். இலங்கைக்கு எரிபொருள் தேவையாக இருந்தாலும் சரி, இதர அத்தியாவசிய பொருட்கள் தேவை என்றாலும் சரி, எந்த தயக்கமுமின்றி எம்மை அழைக்கலாம். இலங்கை இன்றைய சூழலில் கஷ்டப்படுவதை நாம் விரும்பவில்லை. எமக்கு இலங்கை மிகுந்த மரியாதைக்குரிய நாடு என்று அவர் குறிப்பிடுகிறார். அண்மையில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள் நடத்திய தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்ட ஐரிஷ் டெனா போர்க்கப்பலில் இருந்தவர்களை மீட்பதற்கு ஈரான் கோரிக்கை விடுக்க முன்னரே இலங்கை நடவடிக்கை எடுத்திருந்தது என்று சுட்டிக்காட்டிய தூதுவர், அண்மை காலத்தில் இலங்கை ஈரானுடன் நட்புறவுடன் நடந்து கொண்ட தருணங்களையும் கூட அழகாக விவரித்திருந்தார். ஈரான் தூதுவரினுடைய இந்த உரை இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையில் பகையை வளர்ப்பதில் அரும் பங்காற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் முஜிபுர் ரஹ்மான், முஸ்லிம் காங்கிரசின் நிசாம் காரியப்பர் போன்றோருக்கு கன்னத்தில் அறைந்தது போல இருந்தது. ஈரான் கப்பலுக்கு 11 மணித்தியாலங்களுக்கு அனுமதி வழங்காமல் இழுத்தடித்து அவர்களின் மரணத்துக்கு எம் தேசம்தான் காரணமாக இருந்ததாக பாராளுமன்றத்தில் அலறி இருந்தார்கள் இந்த முஸ்லிம் பெரியார்கள். அதைவிட பாரதூரமான ஒரு கருத்தையும் பாராளுமன்ற வரப்பிரசாதம் என்ற குல்லாவுக்குள்ளே புகுந்து கொண்டு அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதாவது, ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவருக்கு அழைப்பெடுத்து பேசிய ஜனாதிபதி ஈரானின் தாக்குதல் பற்றி துக்கம் விசாரித்ததாகவும் ஈரானை கடுமையாக சாடியதாகவும் ஒரு பதட்டமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இப்படி ஒரு பாராளுமன்ற உரையை மஹிந்த ராஜபக்சவோ பிரேமதாசவோ சகல அதிகாரங்களோடு ஆளும் காலத்தில் ஒரு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஆற்றியிருந்தால் அவருடைய அரசியல் இருப்பு என்னவாக இருக்கும் என்று சான்றோருக்கு தெரியும். ஆனால் கட்டற்ற ஜனநாயக சுதந்திரம் என்ற பெயரில் அவசர கால சட்டம் நடைமுறையில் இருந்தாலும் இது பற்றி எதுவுமே அலட்டிக் கொள்ளாமல் தன் பாட்டுக்கு இருக்கிறார் ஜனாதிபதி. ஈரான் தூதுவர் அவருடைய அந்த உரையிலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிட்டார். அதாவது, ஈரானினுடைய 3 கடற்படை கப்பல்கள் இந்தியாவுக்கு ஒரு கண்காட்சிக்கு வந்ததாகவும் அதில் 2 கப்பல்களுக்கு இலங்கைக்கு வரும்படி கடற்படையினரால் அழைப்பு விடுக்கப்பட்டது என்கிற ஒரு தகவல் ஒன்றையும் கூட அவருடைய உரையிலே அவர் குறிப்பிட்டிருந்தார். சரி, தன்னையும் பிரதமரையும் தன்னுடைய அமைச்சர்களையும் தாராளமாக விமர்சிக்குமாறும் இந்த மாதிரியான விவகாரங்களில் வரம்பு மீறாமல் இருக்குமாறும் பொதுப்படையாக கருத்து தெரிவித்திருந்தார் பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. இதிலிருந்து என்ன தெளிவாகிறது? இவர்கள் இலங்கையையும் ஈரானையும் மூட்டி வைக்க தம்மாலான அத்தனை தகுடு தத்தங்களையும் செய்தார்கள். ஜனாதிபதியின் இஃப்தார் நிகழ்வை புறக்கணிப்பதாகவும் யாரும் போகக்கூடாது என்றும் அறைகூவல் விடுத்திருந்தார் நிசாம் காரியப்பர். இஃப்தார் நிகழ்வு நடந்த நாள் ஈரான் உட்பட எந்த ஒரு அரபு நாடுகளினுடைய தூதுவர்களும் வரவில்லை. உங்களுடைய கபட வேடம்தான் இதற்கு காரணம் என்று வாய் கூசாமல் பொய் சொன்னார் முஜிபுர் ரஹ்மான். என்ன ஒரு முதிர்ச்சியற்ற கதை என்று பாருங்கள். சவுதி அரேபியா தன்னுடைய நாட்டில் இருக்கும் ஈரானின் ராஜதந்திரிகளை வெளியேற்றுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு பயங்கரவாத நாடு என்று சர்டிபிகேட் கொடுக்கிறது. அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்து முழு வளைகுடாவிலும் ஈரான் ஆடிய கோர தாண்டவத்தை அவர்களால் ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறது. அமெரிக்க இலக்குகளையும் தாண்டி அரபு நாடுகளினுடைய பொருளாதார இலக்குகளை பதம் பார்த்து கொண்டிருக்கிறது ஈரான். இந்த லட்சணத்தில் சவுதி தூதுவரும் அமீரக தூதுவரும் ஈரான் தூதுவரும் கட்டார் தூதுவரும் ஒரே மேசையில் அமர்ந்து கஞ்சி சாப்பிட்டு கட்லட் சாப்பிடுவார்களா என்று வரலாறை 8ஆம் வகுப்பில் பாடமாக கற்கக்கூடிய ஒரு மாணவன் கூட ஆச்சரியமாக கேட்பான். உறவுகள் எல்லாம் சீர்குலைந்து போன ஒரு நிலையில் யாரும் எங்கேயும் கூடி கும்மாளம் அடிப்பதும் இல்லை, அனாவசியமாக சந்தித்துக் கொள்வதும் இல்லை. இதனால்தான் அவர்கள் யாருமே இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொள்ளவும் இல்லை என்று குறிப்பிடப்படுகிறது. இலங்கைக்கு சவுதியுடன் என்ன பிரச்சனை இருக்கிறது? இலங்கைக்கு அமீரகத்துடன் என்ன பிரச்சனை இருக்கிறது? அமீரகத்தில் தான் இலங்கையில் அதிகமானோர் தொழில் வாய்ப்பு பெற்று சென்றிருக்கிறார்கள். திருகோணமலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் தாங்கிகளை புனர் நிர்மாணம் செய்யவும் முதலீடு செய்யவும் இந்தியாவுடன் கைகோர்த்து நிற்கிறது அமீரகம்.
அதே போல மத்தள விமான நிலையத்தை ஒரு சர்வதேச விமான ஹப்பாக மாற்றுவதற்கு எமிரேட்ஸும் கட்டார் ஏர்வேஸும் இப்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றன. இதே மாதிரிதான் கட்டார், குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகளுடனான நட்பும் கூட இலங்கையுடன் இருக்கிறது. இலங்கை இவர்கள் யாருடனும் எந்தவித மனஸ்தாபங்களையும் ஏற்படுத்திக் கொண்டதே இல்லை. அப்படி ஏற்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு அழுகிய பூஞ்சனங்கள் யாரும் வெளிவிவகார அமைச்சிலும் இல்லை. ஆனால் பதவியும் பவிசும் இழந்து போன இவர்கள் எல்லாம் முஸ்லிம் சமூகத்தினுடைய இந்த தசாப்தத்துக்கான விடிவெள்ளிகள் போலவும் இந்த அரசு ஒரு இஸ்லாமிய விரோத அரசு என்று காட்டவும் பகீரத பிரயத்தனம் செய்தார்கள். ஆனால் அவை எதுவுமே ஈடுபடவில்லை. கடைசியில் ஈரானினுடைய பாராட்டு பத்திரமும் வந்து சேர்ந்ததுதான் அவர்கள் கண்ட பலன். ஈரான் தாராளமாக உதவ முடியும் என்கிறது. ஒரு விஷயம் தெரியுமா? அமெரிக்கா ராக்கெட் வேகத்தில் எகிரிக் கொண்டிருக்கக்கூடிய எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த இத்தனை ஆண்டு காலமாக ஈரான் மீது விதித்திருந்த எண்ணெய்க்கான பொருளாதார தடையை அடுத்த ஒரு மாதத்துக்கு நீக்கி இருக்கிறது. இதனால் தான் பல பில்லியன் ஈரானின் எண்ணெய் பேரல்கள் விற்று தீர்க்கப்பட்டிருக்கின்றன. ஈரான் ஒரு காலத்தில் எமது தேயிலையை பெற்றுக்கொண்டு பண்டமாற்று முறையில் எண்ணெய் தந்த அற்புத தேசம். ஈரான் இந்த தடை காலத்தில் சீனாவுக்கு தான் அதிகமான எண்ணெய் பேரல்களை விற்று கொண்டிருந்தது. இப்போது ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான திருவிளையாடல்களால் எமக்கும் மீண்டும் அந்த சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. இப்படித்தான் ரஷ்யா மீதான பொருளாதார தடையையும் அமெரிக்கா நீக்கி இருக்கிறது. ரஷ்யாவுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலில் ரஷ்யாவில் இருந்து ஒரு டீசல் கப்பல் வர இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பொதுவாக ரஷ்யா மற்றும் ஈரானின் எண்ணெய் விலைகள் மிக சாதாரணமானவை. எமக்கு நிரந்தரமாக அவர்களிடமிருந்து எண்ணெய் கொள்வனவு செய்ய முடியுமானால் பெட்ரோல் விலையை ஒரே அடியாக 150 ரூபாய் கூட குறைக்கலாம். ஆனால் இவர்களுடைய தடை நீக்கம் ஒரு மாதமாக இருப்பதுதான் இங்கே சற்று நெருடக்கூடிய ஒரு விஷயம். சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த இந்த தடை நீக்கம் நிரந்தரமாக இருந்தால் எமது இந்த தற்காலிக நெருக்கடி கூட ஓய்ந்துவிடும். ஈரானிலிருந்து எண்ணெயையும் ரஷ்யாவிலிருந்து எரிவாயுவையும் தரமான நிலக்கரியையும் பெறக்கூடியதாக அமையும். இதெல்லாம் இப்படி இருக்க பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் பாருங்கள். அதாவது இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க காரணம் ட்ரம்போ, மத்திய கிழக்கு யுத்தமோ, நெத்தன்யாகுவோ, ஈரானோ அல்ல. இது அரசின் ஒழுங்கற்ற முகாமைத்துவம் தான் காரணம். இந்தியாவை பாருங்கள், இந்தியாவில் அதிகரிப்பு நிகழவில்லை என்று சொல்லுகிறார் மனோ கணேசன். அதாவது உலகத்தின் 85 நாடுகளுக்கு மேல் எரிபொருள் விலையை அதிகரித்திருக்கின்றன. அதிகபட்சமாக வியட்நாம் 60% அதிகரித்திருக்கிறது. பாவப்பட்ட நாமும் அதிகரித்திருக்கிறோம். இந்தியாவில் டீசல் விலை 22 இந்திய ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனோ புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்தியா டீசலுக்கு அதிகரித்தது நம்முடைய இலங்கை ரூபாய் பெறுமதியில் பார்த்தால் 74 ரூபாய். இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்தியாவில் சுத்திகரிக்கப்படாத கச்சா எண்ணெயை சேமித்து வைக்க பெரும் எண்ணிக்கையிலான எண்ணெய் குதங்கள் இருக்கின்றன. 90 நாட்களுக்கு இப்போதும் எண்ணெய் சேமிப்பை வைத்திருக்கக்கூடிய நாடுதான் இந்தியா. நமக்கு எங்கே அப்படி ஒரு வசதி இருக்கிறது? பிரிட்டிஷ் காலத்தில் தெற்காசியாவுக்கே எண்ணெய் வழங்கிய திருகோணமலையில் இருக்கக்கூடிய 99 எண்ணெய் டேங்கிகளில் பெரும்பாலானவை கவனிப்பாரற்று பற்றை காடு போல ஆகிவிட்டன. கிட்டத்தட்ட சராசரியாக சொல்கிறார்கள் ஒரு எண்ணெய் தாங்கியில் 10,000 மெட்ரிக் டன் எண்ணெயை சேமிக்க முடியும் என்று சொல்லி எந்த ஒரு ஆட்சியாளருமே அவற்றை புனரமைப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை. மலிவு விலைக்கு அதை யாருக்காவது விற்று போடவே இப்போதும் தருணம் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போதுதான் இவற்றையெல்லாம் சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தவித எதிர்கால திட்டமும் இன்றி தான் தோன்றித்தனமாக தங்களுடைய சுயலாபங்களை மட்டும் கருத்தில் கொண்டு 7-8 தசாப்தங்களாக மாறி மாறி ஆண்ட கும்பலிடம் கேட்க வேண்டிய கேள்வியை மனோ இந்த அரசிடம் கேட்டிருக்கிறார். இன்று திருகோணமலை டேங்கிகள் மட்டும் சரியான பராமரிப்பில் இருந்திருந்தால் சிங்கப்பூர் போல எண்ணெயை சுத்திகரித்து எம்மாலும் விற்றிருக்க முடியும். ஈரானினதும் ரஷ்யாவினதும் மலிவு எண்ணெயை தாராளமாக கொண்டு வந்து சேமித்து வைத்திருக்க முடியும். ஆனால் ஆட்சி செய்த லட்சணத்தை பாருங்கள். இன்று ஒரு அவசரத்துக்கு எண்ணெயை கொண்டு வந்து 2-3 மாதங்களுக்கு கூட சேமிப்பில் வைக்க எந்த வசதியும் இல்லை. மனோ இந்த வரலாறை எல்லாம் தெரிந்து கொண்டு உலக எண்ணெய் வர்த்தகத்தினுடைய போக்கை புரிந்து கொண்டு பேச வேண்டும். சஜித் பிரேமதாசவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிறார் என்பதற்காக சஜித் பிரேமதாச மாதிரியோ செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார மாதிரியோ பேசுவது நகைச்சுவையாகவே மாறும். ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச காலத்திலும் வளைகுடா யுத்தம் நடந்தது. இப்படி தட்டுப்பாடுகள் இருக்கவில்லை என்று சொல்லியிருந்தார் ரஞ்சித் மத்தும பண்டார. வளைகுடா யுத்தம் நடந்த 1990-91 காலத்தில் நாட்டின் சனத்தொகை பரம்பல் எப்படி இருந்தது? இப்போது போல வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்ததா என்றெல்லாம் மத்துவ பண்டார யோசிப்பதே இல்லையா? அப்படி பார்த்தால் முதலாம் உலக மகா யுத்தம்
1914 முதல் 18 வரை நடந்தது. இரண்டாம் உலக மகா யுத்தம் 1939 முதல் 45 வரை நடந்தது. இலங்கைக்கு கேஸ் பிரச்சனை வந்ததா, பெட்ரோல் பிரச்சனை வந்ததா என்று மத்தும பண்டாரவிடம் நிச்சயமாக கேட்க வேண்டும். சனத்தொகை அதிகரித்து தொழில்நுட்பம் வளர்ந்து மனிதனுடைய தேவைகள் கூடி உலகமே பூகோள கிராமமாக மாறிய பிறகு ஈரானில் விழக்கூடிய ஒரு ஏவுகணை எமது சமையலறையின் தலைவிதியையும் கூட தீர்மானிக்கிறது. பாருங்கள், அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ஒரு அறிவிப்பு அடுத்த நிமிஷம் பெட்ரோல் வரிசையில் நம்மை நிற்க வைத்து விடுகிறது. இதையெல்லாம் இன்றைய எதிர்கட்சிகளை விட பொதுமக்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள். இதனால்தான் மத்தும பண்டார, மனோ கணேசன், முஜிபுர் ரஹ்மான், காரியப்பர், சஜித் போன்றோரினுடைய உரைகளால் மக்கள் தம் தற்காலிக கவலைகளை மறந்து சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக 2024ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 9 மாதங்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த மாவனல்லையை சேர்ந்த சுஹேல் என்ற இளைஞரின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக கூறி தீர்ப்பளித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். இது குறித்து பேசுவோம். இவரை அநியாயமாக சிறைப்படுத்திய திகிவல போலீஸ் பொறுப்பதிகாரி 2 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு செலுத்தியிருக்கிறார். தெய்வலையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய வழிபாட்டு தலம் ஒன்றுக்கு அருகாமையில் நடமாடியதாக கூறி போலீஸ் புரைந்த கதையும் அதனை தொடர்ந்து நடந்த அநியாய கைதும் புஸ்வானமாகி இருக்கிறது. இந்த கைதானது அனுர அரசு பதவிக்கு வந்து 1 மாதத்துக்குள் நடந்த ஒன்று. காலம் முழுக்க பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக போராடிய ஒரு தலைவரின் ஆட்சியில் இப்படி ஒரு அநியாய கைது எப்படி நடக்கலாம் என்று பரவலான விமர்சனங்கள் எழுந்தன. இத்தனைக்கும் இந்த கதை நடந்து 6-7 மாதங்களின் பின்னர் தான் சமூக ஊடக பொதுவெளிகளில் பேசு பொருளாகி இருந்தது இந்த விஷயம். எப்படியோ சுஹேலுக்கு இன்று தாமதமாகியேனும் நீதி கிடைத்திருக்கிறது. அடுத்ததாக ட்ரம்பினுடைய காலக்கெடு. கடைசியாக அடுத்த 48 மணித்தியாலங்களில் என்ன ஆகும் என்று நிலவிக் கொண்டிருந்த ஒரு பரபரப்பு தற்காலிகமாக இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு ஈரானுக்கு 48 மணித்தியாலம் காலக்கெடு கொடுத்திருந்தார் ட்ரம்ப். விதித்த கெடு முடிய சில மணித்தியாலங்களே இருக்கக்கூடிய நிலையில் ட்ரம்பே அனைத்தையும் கெடுத்து விட்டார். ஈரான் ஹோர்முஸை திறக்காமல் இருந்தால் ஈரானினுடைய மின்னணு நிலையங்கள், எரிசக்தி மையங்களை தாக்கப் போவதாக சொல்லியிருந்தார் ட்ரம்ப். அப்படி நடந்தால் முழு வளைகுடாவையும் இருளில் மூழ்கடித்து தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்களையும் நிர்மூலமாக்கப் போவதாக சவால் விட்டது ஈரான். இந்த நிலையில் ஹோர்முஸை முற்றுகையிடுவதை 5 நாட்களுக்கு பிற்போட்டதாக அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப். இந்த விடயத்தை அவருடைய ட்ரூத் சமூக ஊடக பக்கத்திலே பதிவு செய்திருக்கிறார். முன்னராக ஈரானுடன் பேசுவதற்கு அங்கே யாரும் இல்லை, எதுவும் மிச்சமில்லை என்றார். ஆனால் அவர் தன்னுடைய அறிக்கையில் கடந்த 2 நாட்களில் ஈரானுடன் பேசிக் கொண்டிருந்தது தொடர்பாக சொல்லியிருக்கிறார். ட்ரம்பினுடைய இந்த அறிவித்தலை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 14% சரிந்திருக்கிறது. ஈரானோ ட்ரம்போடு இந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று கூறியிருக்கிறது. அப்படி என்றால் ட்ரம்ப் சொன்னது பொய்யா? சொல்லியிருக்க கூடும். ஏனென்றால் உலக பொருளாதாரம் இப்போது நாசமாகி கொண்டிருக்கிறது. அதைவிட முக்கியமாக அவர் ஒரு பிறவி வர்த்தகர். ஏற்கனவே யுத்தம் அவர் கையை மீறி சென்று விட்டது. வேண்டுமென்றால் பாருங்கள், அடுத்ததாக ட்ரம்ப் இன்னொரு ட்வீட்டை போடலாம். நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், எனக்கு இத்தனை $1 trillion நட்டம் ஏற்பட்டிருக்கிறது, அரபு நாடுகள் என் நட்டத்தை ஏற்க வேண்டும் என்றவாறு எல்லோரையும் மொத்தமாக கை கழுவி விட்டு ஓய்ந்தாலும் யாரும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.